உடனே நமக்காக 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் என்று நன்கொடை வழங்கி இருக்கிறார். ஆமா, மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அதாவது இந்த மயிலமலைக்கு சேர்ந்த தாய் மகாலட்சுமி நல்ல குணம் படைத்த நல்லம்மாள். யாரு? நல்லம்மாள். நல்ல குணம் படைத்த நல்லம்மாள் அவர்கள் ஆண்டு படுத்த காரணமாகவும் இன்னும் பாப்பா பேசாத பாட்டி. ஆமா, நீதான் கொம்புரி. அப்படி வைரமலத்தை சேர்ந்த நல்லம்மாள் தாய் அவர்கள் மாண்டுபடுதல் காரணமாகவும் அவருடைய மகனாகப்பட்ட இன்னும் கணேசன் ஐயா அவர் மாண்டுபடுதல் காரணமாகவும் அவர்கள் ஈண்டெடுத்த தவ புதல்வன் அன்னாராகப்பட்ட வைரமலத்தை சேர்ந்த அன்னார் குமார் அன்னார் அவர்கள் அவர் சொத்துல இருந்து நமக்காக 100 ரூபாய் அன்போடு வாரி வழங்கியுள்ளார். அவருக்கு எப்படி தேதி கேட்டா வைரமலைக்கு சேர்ந்த தாய் மகாலட்சுமி நல்லம்மாள் அவர்களும் இன்னும் ஐயாவாகப்பட்ட கணேசன் ஐயா அவர்கள் மாண்டுபடுத்தல் காரணமாக அவருடைய மகனாகப்பட்ட அண்ணாராகிய வைரமலத்தை சேர்ந்த குமாரண்ணார் அவர்கள் அவர் சொத்துல இருந்து சாஞ்சானம் 100 ரூபாய் வழங்கியுள்ளார். நம்மளுடைய பாட்டியினுடைய திருமுகத்தை இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்க போறோமா? தந்தையாருடைய பேரை இன்னொரு நாளைக்கு கேட்க போறோமா? அப்படி என்று கூத்தாளிங்கையினால கொடுத்து வாத்தணும்னு சொல்லுவாங்க. அப்படி என்று அவர் சொத்துல இருந்து 100 ரூபாய் காஞ்சாரா வாரி வழங்கியுள்ளார். 100 குடுக்கு 100 லட்சமாக மலையாக வளர்ந்து அவரது குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு இந்த மாலா கோயில் பெரியவருடைய கிருபையினாலே பாராள் செல்வமாக நீருடி காலம் வாழ வேண்டும். கலைக்குழு சார்பாக மனமாக அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். வணக்கம். வைரமலைக்கு சேர்ந்த இன்னும் கொண்டன் ஐயா அவர்கள் மாண்டு மடிந்த காரணமாக அவர் இன்னும் மாண்டு மடியிலப்பா நம்மளோட அங்க இருக்கிறார். ஆமா, அதுவரைக்கு மரியாதைக்கு முறையா ஆமா விடியடி கூட்டு வாங்குறாரு. ஆமா, அப்பேற்பட்ட கொண்டன் ஐயா அவர்கள் மாண்டு மடிந்த காரணமாக தாய் மகாலட்சுமி காப்பாத்தி அண்ணவர்கள் அவர் சொத்துல இருந்து கணவருடைய திருமுகத்தை நாம பார்க்க போறோமா என்பதற்காக காஞ்சானம் 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். இப்படி பொருத்தமில்ல மன்னவரு சொந்தமில்ல ஊரா பொருத்தமில்ல கொண்டவரு சொந்தமில்ல அத கட்டி கட்டி வெளிய வந்தா வீடு எல்லப்பும் மணக்கம்
வரக்கூடிய வைரமலைக்கு சேர்ந்த இன்னும் கொண்டன் ஐயா அவர்கள் மாண்டு விடுதல் காரணமாக பாப்பாத்தி தாய் மகாலட்சுமி காஞ்சானம் 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அடைத்து சமயபுரத்து மாரியம்மனுடைய கிருபையினாலே அவரது குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் விலகி இன்மகள் மட்டுமே அளிக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றி. இந்த வைத்திருக்கூடிய நாடகமானது என்ன? ஒரு அருமையான நாடகம். கந்தபுராணம். கந்தபுராணத்திலே ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய ஆமா கந்தம் போறான். எங்க போறான்? போயிட்டு ஏய் கந்த புராணம். கந்த புராணம். புராணம் உள்ள புராணம். கந்த புராணத்திலே ஒரு பகுதியாக வரக்கூடிய நடத்தக்கூடிய நாடகம் வள்ளி திருமணம். வள்ளி திருமணம். ஆமா வள்ளி திருமணம். அதாவது இன்னைக்கு என்ன விடிஞ்சா தை 1 1ஆம் தேதி எல்லாம் மாலை போட்டுட்டு எங்க போவாங்க? ஐயப்ப கோயிலுக்கு போவாங்க. அது கார்த்திகை மார்கழி போவாங்க. தை மாசம் எங்கடி போவாங்க? தை மாசமா? இதுக்கு போவாங்க. எதுக்கு? போட்டர் கடைக்கு. அது நீ அட மாலை போட்டு கோயிலுக்கு போறாங்கல்ல, அவங்களே எங்க போறாங்க? முருகன் கோயிலுக்கு. பழனி மலை முருகனுடைய கோயிலுக்கு போவாங்க. அப்படி பழனி மலைக்கு அதாவது முருகப்பெருமானை தேடி எல்லாரும் போறாங்க. ஆனால் நம்முடைய ஊரை சேர்ந்த பொதுமக்கள் பழனியிலிருந்து முருகனை இன்னைக்கு இங்கே வர வைக்க போறாங்க. ஆமா எல்லாம் முருகனை தேடி அங்கதான் போவாங்க. ஆனால் முருகனே அங்கிருந்து இந்த தினத்துல இங்க வர போறாரு. முருகனுக்கும் வள்ளி தெய்வானை 3 பேருக்கும் அதாவது அவருக்கு 2 பொண்டாட்டி. இன்னைக்கு மொத்தம் 2 கல்யாணம் நடக்குது. அப்படியா? சரி சரி. இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே யாருன்னு தெரியுமா? ஏன் உன் அக்க போர் தாங்க முடியல என்னால? ஏன் நீ சுத்துற அப்படியே? ஏமா ஏன் சுத்தாத ஆட மாட்டீங்க நீ? ஏன்னா என்னன்னாச்சு? நீ சுத்துனீனா அவளுக்கு சேராது. ஏன் என்ன காரணம்? அதாவது போன வாரம் சேலம் பக்கத்துல பூலாவாரி கூத்துக்கு போனோம். சரி கூத்துக்கு போய் என்னாச்சுன்னா என்னாச்சு? அந்த பாலத்துக்கு மேல போற போது இவளுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. அண்ணா ஒண்ணுக்கு வந்துருச்சு, வண்டி நிறுத்து அப்படின்னு ஒண்ணு வண்டியை நிறுத்தி கொண்டு பாலத்து கட்டி விட்டேன். இவ போய் ஒண்ணுக்கு இருந்தா ரொம்ப நேரம் அந்த இடத்துல சூழா வண்டி காத்து சுத்திட்டே இருந்து பாரு. எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தது. இந்த இவ போய் கரெக்டா உட்கார்றதுக்கு அந்த காத்து சுத்துறதுக்கு அந்த காத்து சூழாவரி காத்து சூத்துல பூந்துச்சு. அதனால எப்ப சுத்துறானு இப்படியே பேய் அடிச்ச மாதிரி சுத்திட்டே தான் இருப்பா. நீ சுத்தி ஆடவே கூடாது. அந்த காத்து போனதுக்கு ஏதாவது அடையாளம்? திரும்பி இதான் தடம். ஏது இந்த காத்து போனதுக்கு? ஆமா வெள்ள பேய் போயிருக்குதுல்ல. சாமி ஏய் சுத்தாவரி சுத்துறா நீ அடிக்கடி வந்தீங்கன்னு வச்சுக்கோ. ஒப்பனைக்கு பேச உனக்கு என்ன வேலை? அண்ணே தூக்கி போட்டு கற்பழிச்சிருவாங்க. அம்மா அந்த ரங்கத்து ஆரம்பிச்ச சுந்தீர வடிவழகி மச்ச விளையாகி இல்லாத ரூபி புச்சமில்லாத ரூபி எனக்கு இல்லையா? ஏமா எனக்கு இல்ல சொன்னீங்க. உச்சமில்லாத ரூபி. உச்சமில்லாத ரூபி. ஆமா என்னுடைய பெயர் தான் சசி தேவி இந்திராணி. அப்படியா? இந்திராணி. உன் பேர் இந்திராணி. என் பேர் அந்த போனே. இந்திராணி அந்த போன் இல்ல, இந்திராணி. இந்திராணி. ஆமா அழகு படைத்து இந்திராணியாக நான் இருந்தாலும் என்ன விட அழகா இருக்கிறியே. உன்னோட பேர் என்ன? என் பேரா? எனக்கு பாரு